தீண்டாமை ஒரு பெருங்குற்றம்னு சொல்லித்தர வேண்டிய ஆசிரியர்களே 8 வயது தலித் மாணவனுடைய பேண்ட்ல தேளை போட்டு கொடூரமா சித்திரவதை செய்திருக்க அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கு. இமாச்சல பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. சிம்லாவோட ரோஹ்ரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு ஆரம்ப சுகாதார பள்ளியில 1ஆம் வகுப்பு படிச்சுட்டு வர ஒரு மாணவனை தலைமை ஆசிரியர் உட்பட 3 ஆசிரியர்கள் 1 வருடமா அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க. இதை தொடர்ந்து அந்த சிறுவனுடைய பெற்றோர் கொடுத்த புகாரின் அடிப்படையில தலைமை ஆசிரியர் உட்பட 3 ஆசிரியர்கள் மீது SAST வன்கொடுமை தடுப்பு சட்டம், குழந்தைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆசிரியர்கள் தொடர்ந்து தாக்குனதால அந்த சிறுவனுடைய காதுகள்ல ரத்தம் வந்ததோட மட்டும் இல்லாம செவிப்பறையும் சேதமடைஞ்சிருக்கிறதா அந்த சிறுவனின் தந்தை புகார் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 1 வருடமா 3 பேரும் சேர்ந்து தன்னுடைய மகனை சித்திரவதை செஞ்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது. ஒரு முறை தலைமை ஆசிரியர் உட்பட அந்த 3 பேருமே அந்த சிறுவனை அந்த பள்ளியில இருக்கக்கூடிய ஒரு கழிப்பறைக்கு அழைச்சிட்டு போய் அந்த சிறுவனுடைய பேண்ட்டை கழட்டி அந்த சிறுவனுடைய பேண்ட்டுக்குள்ள தேளை விட்டு கொடூரமா அதை பார்த்து ரசிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை மட்டும் நீ வெளியே சொன்னா உன்னை போலீஸ் சுட்டு கொன்னுடுவாங்க, உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு அந்த பச்சை குழந்தைய மிரட்டி இருக்காங்க. பெற்றோர் இதை வெளியே சொன்னா அல்லது கம்ப்ளைண்ட் கொடுத்தா சமூக ஊடகங்கள்ல கருத்து தெரிவிச்சா உங்களுடைய வாழ்க்கையவே தொலைச்சிடுவேன்னு பெற்றோரையும் மிரட்டினதா அந்த சிறுவனுடைய தந்தை புகார் கொடுத்திருக்காரு. இதை தொடர்ந்து அந்த பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடையில சாதிய பாகுபாடு இருக்கு, தலித் மாணவர்கள் உணவு சாப்பிடும் போது பிரித்து வைக்கப்படுவதா அந்த சிறுவனுடைய தந்தை புகார் அளிச்சிருக்காரு. தீண்டாமை ஒரு பாவ செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை மனிதநேயமற்ற செயல்னு சொல்லி கொடுக்க வேண்டிய ஆசிரியர்களே இப்படி ஒரு சிறுவனை கொடூரமா தேளை விட்டு சித்திரவதை செய்த சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.